நாவடக்கம் வேணும். பதட்டத்துல படபடத்துக்கிட்டு ஏதோ ஒண்ண பேசக்கூடாது. எச்சரிக்கையோட பேசல அப்படின்னா, பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கணும். உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாரி, இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கைய குடுத்திருக்காரு. இந்த எச்சரிக்கைய கேட்டவுடனே ரொம்பவே பயந்து பம்மி ஒரு எதிரறிக்கைய குடுக்கணும் அப்படின்ற பேர்ல அவங்களுடைய ஸ்போக்ஸ் பெர்சன வச்சு குடுக்க வச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா பங்களாதேஷ். அது என்ன மாரி அறிக்கை அப்படின்னா, ராஜதந்திர உறவ மதிக்காத மாரி ராஜ்நாத் சிங் பேசுதாருப்பா. அவர் சொல்லக்கூடிய கருத்துலாம் ரொம்ப தவறானது. எங்க இம்போர்ட்டட் புரொஃபசர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாரிலாம் பம்மி பதுங்கி ஒரு அறிக்கையை குடுத்திருந்தாங்க. இந்த பங்களாதேஷ் அப்படின்ற நாடு பாகிஸ்தான், அதோடு மட்டும் இல்லாம துருக்கி இந்த மாரியான நெறைய நாடுகள் கூட சேர்ந்து சீனாவையும் உள்ளடக்கி தேவையில்லாத வம்ப இந்தியா கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி வம்பிழுத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வாங்குன அடி என்ன அப்படின்றத பார்த்திருப்பீங்க. அதே மாதிரியான அடி உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாரியான ஒரு எச்சரிக்கைய ராஜ்நாத் சிங் பங்களாதேஷ்க்கு கடுமையா குடுத்திருக்காரு. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.